Good morning, my dear friends. I am A.R. Muhammad Farooq, your success partner. உங்கள் அனைவரையும் இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற உலகத்திற்கு, இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற குடும்பத்திற்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன். First, let me congratulate you. இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற வியாபாரத்தில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டதுக்கு. My dear friends, நீங்கள் எடுத்த இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த வெஸ்டீஜ் வாகை டீம் மூலயமாக உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன். இப்போ நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த துறை எப்பேற்பட்ட துறை, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த துறையுடைய வல்லமை என்ன அப்படின்னு நம்மளுக்கு முழுதாக தெரிஞ்சாதான் இந்த துறையில் நம்மளோட ஈடுபடக்கூடிய வேகமும் மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துறையோட பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இல்லைன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங், தமிழில் சொல்லணும்னா நேரடி விற்பனை துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துறை பற்றி நான் சொல்கிறத விட உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம் எல்லாம் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர், இன்ஃபேக்ட் சுதந்திர இந்தியாவில் அனைத்து மக்களையும் ஒரு சேர வழி நடத்தின ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு இவர் சொல்லலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதி மட்டுமில்ல, ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியும் கூட. இவர் இந்த துறையை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டின் ஒரு மிகச்சிறந்த துறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த துறையில இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் தன்னை இணைச்சிக்கல அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர். சிறிய கனவுகள் மிகப்பெரிய குற்றத்திற்கு ஒப்பானவை அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர். அவர் தான் இந்த துறையை பற்றி இப்படி விளக்குறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் மிக பரிட்சிப்பான நபர், உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் மிஸ்டர் பில் கேட்ஸ். இவர் என்ன சொல்றாரு இந்த துறையை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அவர்கிட்ட பேட்டி காணும்பொழுது, நீங்கள் ஈட்டிய செல்வம் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் முதல்ல இருந்து தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்ன பதில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு வியாபாரம் தான் இந்த பிஸ்னஸ். அண்ட் நெக்ஸ்ட், 21ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த முதலீட்டாளர், த பெஸ்ட் இன்வெஸ்டர் ஆஃப் 21st century அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் வாரன் பஃபெட். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 40 வருட கால அனுபவத்தில் நான் செய்த முதலீடுகளிலேயே மிகச்சிறந்த முதலீடு அப்படின்னு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ண முதலீடை பற்றி தான் பேசுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் பில் கிளின்டன், அவர் என்ன சொல்றாருன்னா இந்த துறையை பற்றி, இன்னைக்கு உலகம் முழுவதுமாக மிகச்சிறந்த ஒழுக்க நெறிகளை மக்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்னு இந்த வியாபாரத்துக்கு புகழாரம் சூட்டுறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவுகளுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த வியாபாரத்துக்கு இருக்கிறதுனால த ஹார்ட் ஆஃப் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை புகழுகிறார். ஸோ இன்றைய அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், அவர்கிட்ட ஒரு முறை பேட்டி காணும்பொழுது, இவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் மூலயமாக பணம் சம்பாதித்து உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்ற நபர். இவர்கிட்ட ஒரு முறை பேட்டி காணும்பொழுது, உங்களுடைய சொத்து முழுவதும் திடீர்னு அழிஞ்சு போயிடுச்சு, இல்லை உங்களுடைய ரியல் எஸ்டேட் வியாபாரம் படுத்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் சொன்ன பதில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துறையை பற்றி இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசாங்கம் இந்த துறையை பற்றி என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான், கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், அவர் இந்த துறையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த துறைக்கான சட்டங்களை நாங்கள் வகுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் இந்த துறையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 2017, 18, 19 இந்த ஆண்டுகளில் இந்த துறையின் மூலயமாக கிட்டத்தட்ட 13,000 கோடி வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு செய்தித்தாளில்
விவரங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வியாபாரம் 2025 64,000 கோடி அப்படின்ற இலக்கை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. 64,000 கோடி வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு வியாபார சந்தையில தான் நீங்க உங்களை இணைச்சிருக்கிறீங்க. ஸோ யுவர் டெசிஷன் இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் டெசிஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஃபைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொருத்தவருமே உழைப்பது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், கரெக்டுங்களா? இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய பாதையை மிகச்சரியாக தேர்வு செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், இந்த ஃபினான்ஷியல் சக்சஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம், இதை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதி மிக பிரபலமான நபர் மிஸ்டர் ராபர்ட் கியோசகி. இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த பிஸ்னஸ் ஸ்கூல், த ரிச் டேட் புவர் டேட் அண்ட் தி கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்ற புத்தகங்கள். இந்த புத்தகங்களில் த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்ற புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு மொத்தமே 4 வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 வழிகளில் நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதார வெற்றி, நம்மளுடைய ஃபினான்ஷியல் சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது என்ன 4 வழிகள், அதை நம்ம பார்க்கலாமே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வழிகளில் முதல் வழி நமக்கெல்லாம் மிக பரிச்சயமான ஒரு வழி, எம்ப்ளாயி செக்மெண்ட். நம்மளுடைய திறமை, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கல்வி, இது எல்லாத்தையும் ஒருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு சன்மானமாக சம்பளத்தை பெறுகிறோம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வழி. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இவங்களுடைய நேரத்தையும் இவங்களுடைய திறமையையும் இவர்களுக்காக முதலீடாக போட்டு இவங்க தனக்காகவே சம்பாரிச்சுக்கிறவங்க. யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, ஒரு சின்ன ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரக்கூடியவர்கள். மூணாவது செக்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ். இவங்க யார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பல்லாயிரக்கணக்கான முதலீடு, கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலை, ஒரு பெரிய வர்த்தகத்தை தொடங்கி அதன் மூலயமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். அண்ட் இவங்க வெற்றி அடையறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கின சிஸ்டம் தான் இவங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது. நான்காவது வகையான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடியவங்க. இப்போ இந்த 4 பேர், இந்த 4 தொழில்கள் தான், இந்த 4 வழிகள் மூலயமாகத்தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றாங்க. இதுல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த 2 வழி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல 95% மக்கள் அந்த 2 வழிகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மீதி வெறும் 5% மக்கள் மட்டுமே இந்த பிசினஸ் ஓனராகவும் இன்வெஸ்டராகவும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லோருடைய கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்கும். தன்னிட்டு இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு போட்டுட்டு அந்த முதலீடு நமக்காக வேலை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா அதற்குண்டான பல 100 கணக்கான கோடி ரூபாய் முதலீடு நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி மெல்ல நம்மளுக்குள்ள வரும்பொழுது அந்த ஆசை நம்மளை விட்டு விலகிடும். ஃபைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 4 வழிகளில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 95% மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெல்த்தில் 5% வெல்த்துக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வெல்த்தில் 95% வெல்த்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரடிக்டரி பார்த்தீங்களா? 95% மக்கள், 5% வெல்த்து. இங்க 5% மக்கள் 95% வெல்த்தை அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 95% இருந்து 5% வெல்த்துக்காக வாழ்க்கை முழுவதும் போராடிக்கிட்டு இருக்க போறோமா, இல்ல 5%க்கு நம்மளை மாற்றிக்கொண்டு 95% வெல்த்தில் நம்மளும் வாழ்க்கையை அனுபவிக்க போறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்கும்பொழுது ஆப்வியஸா நம்மளுக்குள்ள வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நான் 5% இருக்கணும். 5% இருக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முதலீடு போடணும். முதலீடு அப்படின்னா
100 கோடிகளுக்கு மேல முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்கக்கூடிய வல்லமை நம்மள்ட்ட இருக்கணும். நிச்சயமாக அது இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்தா நீங்க வந்திருக்கிற இந்த இடம் ஒரு மிகச்சரியான இடம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த துறை தான் ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வல்லமையை தருது அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் இல்லாம எந்த விதமான முதலீடு இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுல லாஸ் இல்லாம, மற்றும் நம்ம இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனமும் மற்றும் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லீடர்ஸும் அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த வியாபாரத்தை நம்ம தொடங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உழைக்க கடமைப்பட்டவர்களாக ஆகிறாங்க. அவங்க உழைக்கிற வரலையும் தான் அவங்களுக்கு வருமானம். உழைக்கிறத நிறுத்திட்டா அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு இல்லை. பட் வேரஸ் இந்த 5% பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆகட்டும் அல்லது இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அவர்கள் உழைக்கிறத நிறுத்தினாலும் அவர்கள் உருவாக்கிய அந்த சிஸ்டம் அவர்களுக்காக தொடர்ந்து பணம் ஈட்டி தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்தது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற துறையை தேர்ந்தெடுத்தது ஒரு சாலச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபைன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற வியாபாரம் என்னதான் சொல்லுது, இது எப்படி தான் செயல்படுது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடைமுறையில் கன்வென்ஷனலா இன்னைக்கு என்ன பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் பிசினஸ் சிஸ்டம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கன்வென்ஷனல் பிசினஸ் என்ன சொல்லுது, எங்கேயோ ஒரு பொருள் தயாரிக்கப்படுது, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இந்த பொருள் தயாரிக்கப்படுது. தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருள் பல பேருடைய கை மாறி கன்சியூமராக நம்மள்கிட்ட வந்து சேருது. அது மட்டும் இல்ல, இந்த பொருள் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பொருள் தயாரிக்கப்பட்ட இடத்துல இருந்து பல பேர் கை மாறி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மீடியா மூலமாக இந்த பொருள் நம்மள்கிட்ட வந்து சேரும்பொழுது அந்த பொருளுடைய விலை பல மடங்காக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பொருள் தயாரிப்பு செலவு பிளஸ் அந்த தயாரிப்பு செலவுக்கு உண்டான லாபம் மொத்தமாக சேர்த்து 3 ரூபாய்களுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 ரூபாய்க்கு உண்டான பொருளை நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம், 10 ரூபாய்க்கு வாங்குறோம். பல மடங்கு விலை ஏறி தான் நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கன்வென்ஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வென்ஷனல் பிசினஸ் இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த துறையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அதே மாதிரி ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தயாரிக்கப்படுது, கன்சியூமர் ஆகிய நம்மள்கிட்ட வந்து சேருது. ஆனா கன்சியூமர் ஆகிய நம்மள்கிட்ட வந்து சேரும்பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் யாரும் இல்லை, இந்த பொருளுக்கு எந்த விதமான விளம்பரங்களோ இல்லை. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருந்த 7 ரூபாய் பணம் மீண்டும் நமக்கே வருமானமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறுகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு சோப்பு 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சோப்பு இன்னைக்கு இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சராசரியாக ஒரு 100 கோடி மக்கள் இந்த சோப்பை பயன்படுத்துறதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 ரூபாய் சோப்புடைய விலை கிட்டத்தட்ட 3000 கோடி வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். இதுல 70% பணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபருக்கு கைமாத்தி விடுறதுனால போய் சேருது. அந்த 70% பணத்தை மீண்டும் நம்மளே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற திட்டம் நமக்கு வழங்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால மற்றும் மிக பெரிய பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள்ல இந்த வியாபாரம் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 85 வருடங்களாக 135 நாடுகளுக்கு மேலாக இந்த வியாபாரம் மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால கிட்டத்தட்ட ஒரு 32-33 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அங்க 35 பில்லியன் US$ வியாபாரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக நடக்குது. இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல 12-13 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அங்க 23 பில்லியன் US$ வியாபாரம் நடக்குது. மலேசியால 3-3.5 கோடி மக்கள் தொகை இருக்குது. அங்க கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலாக நெட்வொர்க் 1.5 கோடி பில்லியன் US$ மேலாக பிசினஸ் நடக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக. கொரியா நம்ம தமிழ்நாட்டை விட ஒரு சின்ன நாடு அப்படின்னு நினைக்கிறேன்.
அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி மக்கள் இருக்கிறதா நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 14-15 பில்லியன் US$ வியாபாரம் நடக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய வியாபாரத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா வெறும் $1.8 பில்லியன் US$. அப்படி நம்ம ரூபாயில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 13,000 கோடி வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காவில் 35 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 35 பில்லியன் US$ வியாபாரம் நடக்குது அப்படின்னா 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் எவ்வளவு வியாபாரம் நடக்கணும்? ஆனால் இன்னைக்கு எவ்வளவு நடக்குது? இன்னைக்கு பால்ஸ் அண்ட் ஃபில்சர் மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் தாயகமாக விளங்க போகுது அப்படின்றாங்க. இந்தியாவில் இந்த துறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது எவ்வளவு 1000 கோடி வியாபாரம் நடக்கும்? நான் முதலே சொன்ன மாதிரி 2025 64,000 கோடி வியாபாரம் நடக்க போகுதுன்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜில் நம்ம 2300 கோடி டர்ன் ஓவர் பண்றோம். 2300 கோடி டர்ன் ஓவர் பண்ணும்பொழுது பல்லாயிரக்கணக்கான பேர் பல லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக உருவாயிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான வியாபாரம்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன நடக்கும்? இட் இஸ் சம்திங் சர்ப்ரைசிங், அமேசிங்கான ஒரு எதிர்காலம் நம்மளுக்காக இருக்குது அப்படின்றது நிச்சயமாக நம்மளுக்கு புலப்படுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துறையில் நம்ம இணைஞ்சிருக்கிற இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முழுமையான இந்திய நிறுவனம். 2004 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு சிறு விதையாக இந்த இந்திய மண்ணில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த 16 வருடங்கள்ல இந்த நிறுவனம் இன்னைக்கு எப்பேற்பட்ட சாதனையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் இந்த நிறுவனத்துடைய மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுற மிஸ்டர் கௌதம் பாலி அண்ட் மிஸ்டர் தீபக் சூத் அண்ட் மிஸ்டர் கன்வர் பீர் சிங். இந்த மும்மூர்த்திகளுடைய கூட்டமைப்பு தான் இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்துடைய இமாலய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் மிஸ்டர் கௌதம் பாலி, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நூற்றாண்டுகளுக்கு மேல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். இன்ஃபேக்ட் இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை தொடங்கப்பட்ட பொழுது அந்த பயனியர் டீம்ல இவரும் ஒரு மெம்பராக இருந்தவர். பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சிஇஓவாக அட்வைசராக இருந்து அந்த நிறுவனங்களை முன்னேற்றிவிட்ட நபர். இவர் தான் 2004 வெஸ்டீஜை தொடங்குறார். இவர் இன்னைக்கு இந்தியாவோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பிதாமகன் அப்படின்னு சொன்னா எந்த விதமான தவறும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் வருங்காலத்தில் உலக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு சக்தியாக மிஸ்டர் கௌதம் பாலி இருப்பார் அப்படின்றதுல நிச்சயமாக எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் மிஸ்டர் தீபக் சூத் அண்ட் மிஸ்டர் கன்வர் பீர் சிங், இவங்க 2 பேருக்குமே இந்த துறையில கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் இருக்குது. இவங்க 3 பேருடைய கூட்டமைப்பும் இவங்க 3 பேருடைய உழைப்பும், இந்த 3 பேர் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கனவுல எடுத்துக்கொண்ட அக்கறையும் தான் இன்னைக்கு வெஸ்டீஜை ஒரு இமாலய வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 பொருட்களோட 2 ஆஃபீஸோட ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டரோட தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த 16 வருடங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இன்னைக்கு வெஸ்டீஜில் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, 2 ஆஃபீஸோட தொடங்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆஃபீஸ் பிளஸ் டிஎல்சிபி அண்ட் டிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரான்ச் ஆஃபீஸ்க்கு இணையான ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 4300 4500 சிட்டிஸ்ல இந்த ஆஃபீஸை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச எல்லா மேஜர் சிட்டிஸ்லுமே வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வாங்க மிக எளிதாக நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 டிஸ்ட்ரிபியூட்டர் தொடங்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மேல இன்னைக்கு வெஸ்டீஜில் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு இது இந்தியாவில் மட்டுமில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பல வெளிநாடுகளில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டாச்சு. UAE, நேபாள், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், சவுதி அரேபியா, இப்படி பல நாடுகளுக்கு இந்த நிறுவனம் இன்னைக்கு தன்னை விரிவடைச்சிட்டு இருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலாக ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனியாக இந்த துறையில் நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் கால் தடம் பதிச்சிருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 2004 வெறும் 5 கோடி அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச டர்னோவரோட தொடங்கப்பட்ட நிறுவனம் போன வருடம் 2019-20 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா 2300 கோடி ரூபாய் டர்னோவர் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட நம்பர் 1 நிறுவனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் தான். ஒவ்வொரு இந்தியனும் இதற்கு நம்ம பெருமைப்படணும். பெருமைப்படுறது மட்டும் இல்ல, கர்வப்படணும். எந்த வகையில் டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ் ஆகட்டும், டர்னோவர் பேஸ் ஆகட்டும், இருக்கிற அச்சீவர்ஸ் பேஸ் ஆகட்டும், இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் நம்ம தான் இன்னைக்கு இந்தியாவோட நம்பர் 1 நிறுவனமாக இருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உலகத்தில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் பல லட்சக்கணக்கான நிறுவனங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பல லட்சக்கணக்கான நிறுவனங்கள்ல உலகத்தின் தலை சிறந்த 100 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒவ்வொரு வருடமும் தயார் செய்யப்படுது. இந்திய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1996 இருந்து 2020 24 25 வருடங்கள். இந்த 24 25 வருடங்கள்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு நிறுவனமுமே அந்த உலகத்தின் தலை சிறந்த 100 நிறுவனங்கள் அப்படின்ற பட்டியலில் இடம் பெறல. இந்த உலகத்தின் தலை சிறந்த 100 நிறுவனங்கள் அப்படின்ற பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய நிறுவனம் நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா 93வது இடத்தை இடம் பிடிச்சிருந்தாங்க. 2018 63வது இடம், அதுக்கு அடுத்த வருஷம் 62வது இடம். அண்ட் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தின் தலை சிறந்த 100 நிறுவனங்கள்ல 30வது இடத்தை நம்ம நிறுவனம் பிடிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி! இந்த வளர்ச்சியில நம்ம பங்கு கொள்ளும்போது நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் அது மட்டும் இல்ல, இந்த 16 வருஷத்துல இந்த நிறுவனத்துல இணைந்த 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல பல லட்சக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வெஸ்டீஜ் நிறுவனத்தின் மூலமாக மாற்றி அமைக்க வல்லமை பெற்றுட்டாங்க. அவங்களுடைய கனவுகளை, ஆசைகளை, லட்சியங்களை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000த்திற்கும் மேற்பட்டவங்க இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனத்தின் மூலமாக லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுல மாதம் 1 கோடி ரூபாய் வரலையும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன் குடும்பத்துக்கு ஒரு கார், ஒரு ஏசி கார், ஒரு லக்ஸரி கார் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரியான மனிதர்கள் தன் வாழ்க்கையில நம்ம கார் வாங்குவோம் அப்படின்றத கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத பொருளாதாரத்தில் இருந்த நபர்கள் ஒரு 4500 பேருக்கு மேல இன்னைக்கு வெஸ்டீஜ்ல கார் வாங்கின சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. அது மட்டுமா, அதுல ஒரு 250க்கும் மேற்பட்டவங்க உலகத்தின் தலை சிறந்த லக்ஸரி கார்ஸ் லைக் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ஆடி, வால்வோ போன்ற கார்களை வாங்கின சாதனையாளர்கள் இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிறுவனத்துல தான் நம்மளை இணைச்சிக்க போறோம். இப்படி இணைச்சிக்கும் பொழுது எனக்கு ஒரு பொன்மொழி ஞாபகத்துக்கு வருது. இஃப் யூ வாண்ட் டு பி an eagle, be with eagle, not with chickens அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகுகள் போல உயரே பறக்க வேண்டும் என்றால் கழுகுகளோடு பழக வேண்டும். அந்த வகையில் இந்த நிறுவனம் வெஸ்டீஜ் ஒரு கழுகு. உங்களையும் அந்த உயரத்திற்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.